திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தால் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லை சேர்ந்த சிவ திருமதி நிர்மலா அம்மா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லும் பூந்துருத்தி நம்பி மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுத மரபு புருடோத்தமர் சேதிராய மூல மண்ணு திரு ஆளவாயா ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒழுக்கீரு கல்லடானார் உன் கபிலர் பரணர் மெய்யுணரு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே தெய்வீக தன்மையோரே. நன்றிங்கய்யா. நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கோம் ஒரு சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற உன்னிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். அடியேன் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சிவ திருமதி கைலை விஜயாமார்கள். வாங்கம்மா. சிவாயனமையா திருவடி வணங்குகிறேன். திருப்பள்ளி எழுச்சி திரோதானா சுத்தி திருப்பெருந்துறையை அழியது போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எல்லில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செட்டிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எத்தனை பாட்டியா படிக்க? போதுமா, போதும், ஒண்ணுதான் போதும். நன்றிம்மா, நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்ற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி அவருக்கு உபதேசம் கொடுத்த நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்த அம்மையப்பராக இருக்கக்கூடிய அன்றும் என்றும் அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் திருவடிகளை நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். நம்ம எல்லாம் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி காரிய குருவாகவும், அதாவது காரியம்னா இந்த உலகத்தில் ஆற்றக்கூடிய செயல் எல்லாம் காரியம். நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலை செய்யறதுக்கு யார் உங்களுக்கு குருவாக இருந்தாங்களோ அவங்களாம் காரிய குரு. என்ன காரியம் ஆற்றுகிறீர்களோ உங்க கர்மத்துல நீங்க என்ன கர்மம்னா காரியம், என்ன காரியத்தை ஆற்றுகின்றீர்களோ அந்த காரியத்துக்கு குருவா ஒருத்தர் வந்திருப்பாரு. அவங்க சொல்லி நீங்க அந்த வேலைக்கு வந்திருப்பீங்க. அந்த காரிய குருவை நம்ம மறக்க கூடாது. ஏன்னா உலகில் நம்ம வேலை செய்யறதுக்கு அவங்க தான் காரணம்.
அப்படி பார்க்க போனா நம்ம 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் அப்புறம் காலேஜ் முடிச்ச எல்லாருமே காரிய குருவா தான் வருவாங்க. ஏன்னா உலகத்தை சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே காரிய குரு. இந்த உலகத்துல பிழைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த எல்லா காரியமும் காரிய குரு கிட்ட தான் வரும். அப்ப அந்த காரிய குருவை நம்ம மனமாற நன்றி சொல்லணும். அந்த காரிய குருவாக வந்து பிறகு காரண குருவாக வரக்கூடிய நாரணன், காரிய குருவாக பிரம்மா செயல்படுவாரு, காரண குருவாக நாராயணன் வருவாரு. அந்த காரண குரு வந்து சூட்சமத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த உலகத்தை வெல்வதற்கான காரண குருவாக வந்து சொல்லிக் கொடுப்பாரு. இந்த காரியமும் காரணமும் கடந்து கர்த்தா ஒருவன் இருக்கிறான். காரியத்துக்கும் காரணத்துக்கும் காரிய காரண கர்த்தா. இந்த கர்த்தாவை எல்லாம் விட்டுருவாங்க. காரிய காரணத்தை மட்டும் கண்டுபிடிப்பாங்க. காரணம் கண்டுபிடிச்சு காரணத்துக்கு கர்த்தா யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதான் தப்பு. அப்போ உலகத்துல காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து கர்த்தாவாக வரக்கூடியதுதான் சிவகுரு. இவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுப்பார்னா, இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே. இந்த வானத்தை அளக்க முடியாது, இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது, ஆசைக்கு அளவில்லை, எண்ணங்களுக்கும் அளவில்லை, பணத்தையும் எண்ண முடியாது, நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது, ஆசைகளையும் எண்ண முடியாது. அப்போ எண்ணிலின்னு போட்டா 0 போட்டுனே போயிருக்கலாம். 0 போட்டு போயிருக்கலாம். ஒண்ணு பக்கத்துல நீ எத்தனை 0 போட்டாலும் கூட்டிகிட்டே போவோம் இல்லையா? அது மாதிரிதான் ஆசைகள். அப்போ இது அப்போ உலக இயற்கையை தெரிஞ்சுக்கவே முடியாம போயிடுமா அப்படின்னு வருத்தப்படும் போதுதான் யார் வர்றது? சிவகுரு வர்றாரு. அப்ப காரிய குரு உலகத்தை காமிச்சு கொடுப்பாரு, அவ்வளவுதான். காரண குரு உலகத்தை வெல்வதற்கான காரணத்தை சொல்லி கொடுப்பாரு. நீ எதுக்காக வந்தன்ற காரணத்தை சொல்லுவார், அவ்வளவுதான். ஆனா இந்த கடைசியில ஒரு குரு வர்றாரு இல்லையா, சிவகுரு. அவர் தான் வந்து காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த பிறவி பெரும்பயனை காமிச்சு கொடுக்கிறவர். நீ எதுக்காக இந்த பூமிக்கு வந்தன்றத சொல்லக்கூடிய ரகசியத்தை சொல்லக்கூடியவர் அவர் தான். தன்னை அறியக்கூடியவர், தன்னை காண்பித்து கொடுக்கக்கூடியவர், செல்ஃப் ரியலைசேஷன். அந்த குரு தான் சிவகுரு. அவர் தான் கர்த்தா. அந்த கர்த்தாவுடைய தயவுல தான் நம்ம புருவ நடுவை போய் தொடுறோம். இவர் வந்து தன்னை நமக்கு நாமே அறிமுகப்படுத்த போயிடுவார். நம்மளே அறிய வச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி மாதிரி இருந்து நம்ம காமிச்சு கொடுத்துட்டு நம்மள பரிபூர்ண விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போறவர் அவர் தான் அந்த 3வது குரு. அப்போ வாழ்க்கையில இது ஒரு படிநிலை. காரிய குரு கிடைப்பாங்க, அதுலயே இறந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் காரண குரு கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கர்த்தா கிடைக்காமலே செத்து போயிடுவாங்க. அப்புறம் 3வது குரு அடுத்த பிறவில தான் கிடைக்கும். இப்படி குரு வந்து வாய்க்கிறதுன்றது ஒரு படிநிலை. இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து குரு வந்து வாய்க்கிறதுன்றது ஒரு படிநிலை. செஞ்ச புண்ணியத்தினால நமக்கு குரு கிடைக்கிறார். அவங்க பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி, கர்மாவுக்கு ஏத்த மாதிரி காரிய குருவோ காரண குருவோ கிடைப்பாரு. ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு காரிய குருவும் கடந்துருவாரு, காரண குருவும் கடந்துருவாரு. உண்மை என்னன்னு தெரிய நம்ம காரியத்தை விட்டு விலகிடுவோம். உண்மை என்னன்னு தெரிய காரணத்தை விட்டு விலகிடுவோம். உண்மை என்னன்னு தெரிய மாயிலிருந்து விடுபட்டுருவோம். அப்ப மாயிலிருந்து விடுபடும் போது நமக்கு சத்தியம் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப 3வது குரு நமக்கு கிடைச்சிருவார். அவர் தான் நம்முடைய புருவ நடுவுல காமிச்சு கொடுப்பாரு. நீ அதுவாக இருக்கிறார். தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. புருவ நடுவுல கையை வச்சு, இதான் என்னுடைய இருப்பிடம், எல்லா சித்தன்மார்களும், எல்லா நாயன்மார்களும், எல்லா ரிஷிமார்களும், எல்லா தெய்வங்களும் இங்கதான் முடியுது அப்படின்னு தொட்டு காமிச்சு சுவாசத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் உபதேசம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த குரு தான் கைலாயத்தை காமிச்சு கொடுக்கிறவர். இவங்க கைலாய பரம்பரை. நந்திஸ்தானம், ஞானஸ்தானத்தை காமிச்சு கொடுப்பாங்க. மாற்று சமயத்துல ஞானஸ்தானம் சொல்றாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களும் தெரியாது. ஞானஸ்தானம்ன்றது தண்ணியில முக்கி எடுப்பாங்க. ஏன் தண்ணியில முக்கி எடுக்கிறாங்கன்னா, மூச்சு முக்கியண்டான்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, தண்ணியில முக்கி எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு புரியுதா புரியலன்றது நமக்கு தேவையில்லை. ஆனா நந்திஸ்தானம்னு ஒண்ணு இருக்குது, அதான் ஞானஸ்தானம். நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டா நிச்சயம் நம்ம வாங்கிட்டேன்னு சொல்லணும். புருவனோட எனக்கு தெரியும், சாமியோட இருப்பிடம் அங்கதான் இருக்கு. அப்ப ஞானஸ்தானம் எதுன்னு கேட்டா நீங்க சொல்ல தெரியணும். ஞானம் அங்கதான் அடைய முடியும். ஆமா, இதுதான் அந்த ரகசியம். அப்போ அந்த 3வது குருடைய திருவடியை நம்ம வணங்கி, குருவர்களை வணங்கி, உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிச்சு
அது ஒரு முக்கியமான இடம். அது ஒரு முக்கியமான இடம். அங்கதான் உலக விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லப்படுது. தான் உண்டு, தன் தாவம் உண்டு, தன்னுடைய வீடு உண்டுன்னு இருந்துக்கலாம். அவ்வளவுதான். யாருக்கும் தொந்தரவு இல்லை. பயிற்சி பண்ணோம்னா எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்மளே காந்தகமா மாறுவோம். இந்த உலகத்தினுடைய மையமா மாறுவோம். அப்ப நம்மளுக்கு புரியும். சரி, எல்லா குருநாதருக்கு மனமான நன்றி சொல்லி இப்ப நம்ம திருமந்திரத்துக்கு உள்ள போலாமா? திருவள்ளுவர் கருணையினால அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிச்சிருவோம். ஏன்னா குரு இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவர் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த ஓட்டத்தை பிடிச்சிட்டு போகணும். நம்ம அந்த கரைக்கு போனோம்ல, தத்தளிக்கும், தத்தளிக்கும். அலை வரும், புயல் வரும், இடி வரும், மின்னல் வரும், வெயில் வரும், இத்தனையும் சமாளிக்கணும். ஆமா. ஆனா அவருடைய அந்த குருநாதர் நினைச்சுட்டே போனோம்னா என்ன ஆயிடும்? ஆமா. ஒரு வித்தையை நம்ம ஒரு பயிற்சி செய்யறோம்னா ஏடாகடமா போய் செஞ்சிட்டோம்னா மாட்டிக்குவோம். ஒரு ஒரு வியூகத்துக்குள்ள நுழையிறோம்னா திறக்கிற தெரிஞ்சவனுக்கு மூட தெரியலன்னா எப்படி கஷ்டப்படுவான்? ஒரு கதவை திறக்க தெரிஞ்சவனுக்கு உள்ள போய் உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு திருப்பியும் உள்ள இருந்து வெளியே வர முடியலன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து. அது மாதிரிதான் குரு இல்லாதவன் தனியா பயிற்சி செஞ்சான்னா என்ன நடக்கும்னா இந்த மாதிரிதான் நடக்கும். வியூகத்துக்குள்ள நுழைஞ்சிருவான். வித்தையெல்லாம் கத்துக்கிட்டே போவான். போய் அங்கிருந்து வெளியே வர முடியாது தவிப்பான். அப்போதான் தெரியும் குருவுடைய வேலை என்னன்னு. குரு இல்லாத வித்தை பாழ். எழுதி வச்சுங்க. ஏன் குரு அப்படி வலியுறுத்தி இன்னைக்கு சனிக்கிழமை வேற சிவபெருமானே. ஏன் குருவை வலியுறுத்தி பேசுறேன்னா அந்த இருளை அகற்றக்கூடிய ஒரே ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. சாமி இறைவன் அவர்கிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டார். அவரே குரு அறுபரத்தில் ஒருவன் குருபரனாக ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்தார். மௌன உபதேசம் பண்ணார். அப்ப இந்த உலக இயற்கையை தெரிஞ்சுக்கணும், நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா குரு வேணும். அது யாராக இருந்தாலும் சரி. ஆமா, குரு இல்லாத வித்தை பாழ். அப்ப அந்த வியூகத்துக்குள்ள நுழைஞ்சவன் என்ன பண்ணுவான்னா உள்ள போனோம்னா வெளியே திறக்க முடியாம கதவை அவஸ்தைப்பட்டுட்டு உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே இறந்து போயிடறான் இல்ல. அந்த மாதிரிதான் குரு இல்லாத போய் என்னென்ன பயிற்சி பண்ணாலும் குருவுக்கு சமர்ப்பிச்சுட்டு செஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். அப்ப எந்த காரியத்தை செஞ்சாலும் எதை பண்ணாலும் குரு இல்லாம பண்ணக்கூடாது. இதுதான் ரகசியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. அவரே நடமாடும் விஷ்ணு, அவர்தான் நடமாடும் பிரம்மா, அவர்தான் நடமாடும் ருத்ரம், அவர்தான் நடமாடும் மகேஸ்வரம், அவர்தான் மூச்சா இருக்கிறார், அவர்தான் உடம்பா இருக்கிறார், அவர்தான் மனசா இருக்கிறார். இது சமஸ்கிருதத்தை பார்த்து பயந்துடாதீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குரு பிரம்மான்னா குருவே உடலாக இருக்கின்றான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு அப்படின்னா குருவே மனமாக இருக்கின்றான். எப்படி உடம்பா இருக்கிறானோ குரு அதே மாதிரி மனமாகவும் இருக்கின்றான். குரு தேவோ மகேஸ்வரக, அவனே மூச்சாக இருக்கின்றான், உயிராக இருக்கின்றான். குரு சாட்சாத் பரபிரம்மா, அவனே எல்லாவற்றுக்கும் பரம்பொருளாக இருக்கின்றான். தமிழ்ல சொல்லும்போது எளிமையா இருக்குல்ல. சமஸ்கிருதத்துல சொல்லும்போது இன்னும் பெருசா பெரிய மந்திரம் மாதிரி தெரியும். ஆமா. அப்போ அதுல இருந்து விடுபடணும். அப்போ குரு இல்லாத வித்தை பாழ் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருமந்திரத்துக்குள்ள போயிடலாம். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். ஏன் குருவை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அந்த கீழ்ப்படிதல் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க முடியும். எதுலையுமே நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு குரு வேணும். ஆமா, இல்லைன்னா அது சாத்தியம் கிடையாது. அப்ப எதுலயும் வெற்றி பெறணும்னா யார் வேணும்? குரு வேணும்ன்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதனால நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? திருமந்திர நூலுக்கு போவோம். திருமந்திரத்தினுடைய கதாநாயகனா இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி பாடலுக்கு போயிடலாம். இன்னைக்கு உண்டான பாடல் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சையில 6வது பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவ்வகை எட்டும் இடம்பெற ஓடிடில் அவ்வகை 50 என்ன அறியலாம்.
செவ்வகை ஒன்பதும் சேரவே நின்றிடில் முவ்வகையாமது 33. இன்னொரு முறை பாட்டை படிச்சிடுறேன். இவ்வகை 8 இடம்பெற ஓடிடில் அவ்வகை 50 என்ன அறியலாம். செவ்வகை 9 சேரவே நின்றிடின் முவ்வகையாமது 33. பாடல பதமா பிரிச்சு பார்த்திடலாம். இவ்வகை 8 இடம்பெற ஓடிடில் அவ்வகை 50 என்ன அறியலாம். செவ்வகை 9 சேரவே நின்றிடில் உவ்வகையாமது 33. இந்த பாட்டு பார்த்து பயந்துடாதீங்க. ஆயுளுடைய கணக்கு சொல்றாரு திருமூலர். அந்த கணக்குப்படி இப்போ அவருடைய பொழிப்புரையை படிச்சோம்னா அவருடைய விளக்கத்தை பார்த்தோம்னு தெரிஞ்சிடும். தர்ம ஆதனத்துடைய விளக்கத்தை நம்ம படிப்போம். திருச்சிட்டம்பலம் பொழிப்புரை. பிராணவாயுவை மேற்கூறிய வகையில் 1, 8 என்னும் முறையில் இயங்கினால் வாழ்நாள் 50 ஆண்டே என்று அறியலாம். இனி 1, 9 என்ற முறையில் இயங்கினால் அது 33 ஆண்டே ஆகும். அவ்வளவுதான், பொழிப்புரை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விளக்கவே இல்லை. இனி இன்னொரு முறை படிச்சிடுறேன். பிராணவாயு மேற்கூறிய வகையில் 1, 8 என்னும் முறையில் இயங்கினால் வாழ்நாள் 50 வருஷம்தான் என்று அறியலாம். இனி 1, 9 என்ற முறையில் இயங்கினால் 33 வருஷமே ஆகும். இப்போ கணக்குப்படி பார்க்க போனா இதனுடைய யதார்த்தத்தை, நம்முடைய திருமூல நாயனார் சொன்ன அந்த யதார்த்தத்தினுடைய பொருளை நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலையில் நமக்கு எப்படி சாமி உணர்த்துறாருன்றதை நம்ம இப்ப பார்த்துடலாம். இன்னொரு பொழிப்புரையும் வச்சிருக்கிறோம், அதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். சைவநெறி பாடசாலையில நம்ம மாணவர்களுக்கு திருமூலன் என்ன சொல்ல வர்றாரு நம்ம இப்ப பார்த்துருவோம். சிவபெருமான் சிவசிவா இவ்வகை 8 இடம்பெற ஓடிடில். இந்த 8ன்றதுக்கு அர்த்தம் போன பாடல்ல சொன்னோம். அதாவது 6 விரற்கடை, ஒரு விரலுடைய அளவு எவ்வளவு இருக்கு? நம்ம மூக்குல இருந்து 6 விரற்கடை, 1, 2, 3, ஒரு 5 விரலையும் வச்சோம்னா ஒரு கை. 5 மூக்குல இருந்து 5 விரல வச்சு பாருங்க. வச்சு பாத்தீங்கன்னா 5 விரலடை. அதுல இருந்து ஒரு விரலடை சேர்ந்தா 6 விரலடை. இது வரைக்கும் மூச்சு 6 விரலடை வரைக்கும் ஒருத்தனுக்கு மூச்சு போயிட்டு வந்ததுன்னா அவனுக்கு 80 வயசு. போன பாட்டுல பார்த்தோம். அதே 6 விரலடையில ஒரு விரலடை கொஞ்சம் கூடிடுச்சுன்னா அவனுக்கு 60 வயசு. இதுதான் நம்ம பார்த்தோம். இதான் போன பாடல்ல பார்த்தோம். ஒருத்தனுடைய மூச்சு நம்ம விரலுடைய அளவு இருக்குல்ல, 6 விரல் இடை மூக்குல இருந்து சுவாசம் சாதாரணமா போயிட்டு வரும்போது கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 6 விரல் இடை மூச்சு சுவாசம் கீழே போயிட்டு வருதுன்னா அவங்களுக்கு சுருக்கமா அந்த 6 விரல் இடை தான் போயிட்டு வருது. அவ்வளவுதான் கேப். சுவாசம் தானே நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு 80 வயசு. போன பாட்டுல பார்த்தோம். அதே 6 விரல் இடைக்கு இன்னொரு விரலடை கூடிடுச்சு, 7 விரலடையா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 60 வயசு. அந்த பாட்டினுடைய தொடர் பாடலா தான் இந்த பாடல் வருது. இவ்வகை 8 இடம்பெற ஓடிடில் அப்படின்னா அப்ப 6 பார்த்தாச்சு, அப்புறம் 7 பார்த்தாச்சு. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா இவ்வகை 8 இடம்பெற ஓடில. சப்போஸ் அந்த 6 விரலடை 7 விரலடையை தாண்டி 8வது விரலடைக்கு வந்துருச்சுன்னா
அந்த ஈஸ்ட் அந்த கணக்கு, மூச்சோடைய அளவு 8 விரலடை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வயசு 80, அவ்வளவுதான். சாரி, அவங்களுக்கு வயசு 50, மன்னிக்கவும், 50 வயசு தான். அவ்வகை 50 என்ன அறியலாம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்ப இந்த மூச்சை அளக்கிறது எப்படின்னா, நம்ம தான் நம்ம சுவாசத்தை இயல்பா இருக்கும்போது எவ்வளவு தூரம் அந்த விரலுடைய அளவு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தான் மூச்சு வாங்குறோமா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறோமே. நம்ம தான் மூச்சு வாங்குறோமா இல்லைன்னு தெரியாம இருக்கிறோமே. மூச்சுன்னு ஒண்ணு இல்லாமல தானே நம்ம உயிர்னு ஒண்ணு இருக்கிறத பத்தி தெரிஞ்ச எங்கேயோ கற்பனையில் தானே இருக்கிறோம். சிவபெருமானே, ஒன்னும் கடந்த காலத்துல இருக்கிறோம், இல்ல எதிர்காலத்துல இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம், எப்படியோ இருந்துட்டு போறோம். சிவபெருமானே, சாமி தான் வந்து உணர்த்தணும் அது பிரசன்ட். அப்போ ஆறு விரலடை அந்த சுவாசம் வந்து போனா 80 வயசுன்னு பார்த்தோம் நம்ம. அதே ஒரு விரலடை கூடுச்சுன்னா 60 வயசுன்னு பார்த்தோம். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, 8 விரலடை அளவுக்கு காற்று சுவாசம் போய் வருதுன்னு சொன்னா 8 விரலடை போயிட்டு வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு 50 வயசு தான். 50 வயசுன்னு நிர்ணயம் பண்றாரு. இதெல்லாம் ஆய்வு பண்றதுக்கு அந்த சுவாசத்தை நம்ம எவ்வளவு அளவுக்கு வருதுன்றது நம்ம அந்த மானி நம்ம கிட்ட கிடையாது. அந்த அளக்கிற மானி நம்ம கிட்ட, கையை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு தூரம் வந்து மோதுதுன்னு பார்க்கணும் அந்த சுவாசம். அந்த மோதி பார்க்குற இடத்த நம்ம என்ன பண்ணணும், குறிச்சிடணும். ஒரு கரும் பலகை 1வது 2வது 3வது படிக்கிற பசங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லேட் இருக்குல்ல, அந்த ஸ்லேட்டை எடுத்து சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், வாயில ஊதுவோம். ஊதுனோம்னா அப்படியே படியும், பனிக்காலத்துல படிக்கிற மாதிரி படியும். அந்த மாதிரி நம்ம சுவாசத்தினுடைய அளவை ஈரமான ஒரு ஸ்லேட்ல அப்படி வச்சோம்னா காற்று மோதன உடனே அந்த இடம் அப்படியே கொஞ்சம் தெரியும். அந்த ஸ்லேட் வந்து வச்சு பார்க்கணும். அந்த பலகையை வச்சு பார்க்கணும்னா காத்து எவ்வளவு தூரம் போய் மோதுதுன்னு பார்க்கலாம். அப்போ அளவு தெரிஞ்சு போயிடும். இந்த அளவுல நிக்குது அப்படின்னா நம்ம நின்ன இடத்துல இருந்து அந்த அளவை மார்க் பண்ணிக்கணும். எத்தனை விரல் எடை இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியதான். இது ஆயுள் பரீட்சையில சொல்றாரு. இருந்தாலும் எல்லா பாரத்தையும் இறைவன் மேல போட்டுட்டு இருக்கவங்களுக்கு இதை பத்தி எனக்கு கவலை தேவையில்லை. ஜனனம்னு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பிறப்பு இறப்பு அது எல்லாருக்கும் விதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருப்பினும் எப்படி சாகாம இருக்கலான்ற கலையும் சொல்லித்தரார். இந்த உடல் தேஞ்சு அழியக்கூடியதுதான். ஆனா இந்த உடலுக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கிறான். அந்த உத்தமனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆனந்தமா இருக்கலான்ற ரகசியத்தை சொல்றாரு. அப்ப தன்னை அறிந்தவர்கள் தன் தலைவனை அறிவார்கள். முதல்ல உடம்ப அறியணும், அதுக்கப்புறம் மனசை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் உயிரை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆண்டவனை தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க இதுல. முதல்ல உடம்ப புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 2வது மனசை புரிஞ்சுக்கணும். 3வது உயிரை புரிஞ்சுக்கணும், உயிருடைய இயல்பை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆண்டவனை தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவும் தெரிஞ்சுக்கணவங்களுக்கு இந்த பத்தின ஆயுள் பத்தின பயம் தேவையில்லை. ஏன்னா நீங்க உடம்ப தெரிஞ்சு, அப்புறம் மனசை தெரிஞ்சு, அதுக்கப்புறம் உயிரை தெரிஞ்சு, நீங்க இறைவன்ட்ட ஆன்மா கிட்ட ஒப்படைச்சு, ஆன்மாவுக்கு அப்புறம் ஆண்டவன்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா, நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு இதை பத்தின பயம் வராது. எல்லாம் சாமி பார்த்துக்குவாரு. 6லயும் சாவு 100லயும் சாவு. ஏமாறுக்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம். தைரியம் வந்துருச்சுன்னா போதும், சாமி மேல இருக்க தைரியம் வந்துட்டா போதும். இந்த பாட்டை பத்தின சாமி அவர் என்ன சொல்றாருன்னா, அளவு 6 விரல் எடைன்னா 80 வருஷம் உயிரோட இருப்பாங்க. அதே 7 விரல் எடைன்னா 60 வருஷம் இருப்பாங்க. அதே 8 விரல் எடை வந்துச்சுன்னா 50 வருஷம் தான் கேரண்டின்றாரு.
அதே 8 விரல் இல்லாம 8 விரலடை இல்லாம 9, அதாவது செவ்வகை 9 சேர நின்றிடில், அப்படி 9 விரலடை வரலாம் காற்று மூச்சு வந்து போகுதுன்னு சொன்னா அவங்க 33 வருஷம் தான் இருப்பாங்க. அந்த 33 வருஷத்துடைய கணக்க சொல்றாரு அவர். அவ்வளவுதான். இவ்வகை 8ம் இடம்பெற ஓடிடில். ஓடினா மூச்சு ஓடுறது. அப்போ ஒருத்தருடைய மூச்சை வச்சு நம்ம சொல்லிடலாம். நாம யாரு கணிக்கிறதுக்கு இல்ல? நாம யாரு இன்னொருத்தருடைய ஆயுள கணிக்கிறதுக்கு? நமக்கு என்ன அருகதை இருக்குது? ஆனா ஒரு அளவு விஞ்ஞானத்துல அறிவியல் பூர்வமா நமக்கு சொல்றாரு. அப்போ இந்த பிராணனை யார் ஒரு பிராணாயாமம் முறையாக குருநாதர்கிட்ட கத்துக்கினாங்களோ அவங்க சுவாசத்தை வெளியவே விட மாட்டாங்க. சுவாசத்தை வெளியே விட மாட்டாங்க. அப்ப சுவாசத்தை வெளியே விடாம தனக்குள்ளேயே பண்ணக்கூடிய வித்தையை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெளியே போன என்ன ஆயுள பத்தின கவலையே இல்லை. ஏன்னா உள்ள அவங்க தன்னுடைய பிராணனை சேவ் பண்ணிட்டாங்க. அப்ப பிராணாயாமம் ஒண்ணு இருக்கு, உத்தம பிராணாயாமம் ஒண்ணு இருக்குது. எப்படி தூங்கும் போது உயிர்களுக்கு இளைப்பாறுதல் ஏற்படுதோ அதே மாதிரி பிராணாயாமம் செய்யும் போதும் உயிர்களுக்கு இளைப்பாறுதல் ஏற்படுகிறது. அப்போ குருநாதர்கிட்ட கேட்டு வாங்கணும். அதை குருநாதர்கிட்ட கேட்டு வாங்கணும். அந்த பிராணாயாமத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், மூச்சை வெளியே விடாம வீணாக்காம பிராணனை வீணாக்காம இருக்கக்கூடிய கலை ஒன்று இருக்கிறது, அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் ஐயா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவர் சொல்லி தருவார். ஓ இப்படி ஒரு வித்தை இருக்குதா? ஆமா. அப்ப நாசியின் வழியே சுவாசிக்காம தொண்டைக்குழி வழியா சுவாசிக்கிற ஒரு வித்தையை குருநாதர் சொல்லி தருவார். இதுக்கு பேர் சாகா கலை. செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். அது எப்படிங்க ஐயா? அது உண்மை, சாத்தியம். நான் முதல் நாள் வகுப்புல சொன்னேன். நான் உங்க மனசு எவ்வளவு தூரம் வெளியே போகுதோ, முந்தா நாள் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு வகுப்புல மாணவன் உட்கார்ந்து இருப்பான், வீட்டை போட்டானா இல்லையான்னு யோசிப்பான். யோசிக்கிற வரைக்கும் அவனுடைய மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யற வரைக்கும் அவன் மூச்சை வெளியே போகும். அப்ப ஆசிரியர் கண்டனம் பண்ண வரல, என்னடா எங்கேயோ யோசிச்சுக்கிற ஐயா, வீடு போட்டோம்னா இல்லைன்னு தெரியல. அப்ப அது வரைக்கும் கிளாஸ்ல வகுப்புல அவன் இல்லாம அவன் சிந்தனை எங்க இருந்தது? அந்த வீடு பூட்டணுமா இல்லையான்னு யோசனை இருந்தது இல்லையா? அந்த யோசனை அவ்வளவு தூரம் அவன் போயிட்டான். அது அமெரிக்காவில் அவன் வீடு இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, எந்த வீடு எங்க இருந்தா என்ன, ஆக மட்டும் பூட்டணுமா இல்லையா, சாவி எங்க வச்சான்னு யோசிச்சான்னா அது வரைக்கும் மனசு போயிடும் வெளியில. அப்போ அது வரைக்கும் வியாபிச்சு போயிருக்குல்ல பிளைட். அதாவது வாயு முந்தியோ மனம் முந்தியோ வாயு முந்தியோ, காத்து போறதுக்கு முன்னாடி மனசு என்ன பண்ணிடுமா, ஒரு இடத்துக்கு போயிடும். இந்த உடம்பு போறதுக்கு முன்னாடி, காற்று போறதுக்கு முன்னாடி இந்த மனம் போயிடும். எவ்வளவு வேகம் பாருங்களேன். வாயு வேகம், மனோ வேகம், ரெண்டு வேகம், ரெண்டுத்து பிரிங்க. வாயு போறதுக்கு முன்னாடி மனம் என்ன பண்ணிடும், மனோ வேகம் போயிடும். வீடு போட்டணுமா இல்லையா? அப்போ எங்க இருக்கிறாம மனம் போன இடத்துல உயிர் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நம்ம மனசு எங்க இருக்குதோ அங்க உயிர் இருக்கும். ஒரு காதலன் காதலி நினைச்சான்னா காதலி கிட்ட உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காதலி காதலன் நினைச்சான்னா காதலன் கிட்ட உயிர் இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கார் மேல மனசு இருந்தா கார் கிட்ட போய் உயிர், அதான் உயிரற்ற பொருள், அதான் நிலையில்லாத பொருள் நிலையான பொருள், ரெண்டா பிரிச்சுக்கங்க. உலகத்து பொருளை விரும்பினான்னா அவன் உயிர் அந்த உலகத்து பொருள் மேலே இருக்கும். காரை விரும்பினா காரு, இல்ல ஏதாவது பதவி விரும்பினா அந்த பதவி, இல்ல சொத்து மண்ணை விரும்பினா அந்த மண்ணு மேல அந்த உயிர் இருக்கும். சில பேருக்கு உயிர் போவாது, பார்த்திருப்பீங்களே கடைசி காலத்துல. இன்னும் போகவே மாட்டேங்குதுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த உயிர் இன்னும் போகவே மாட்டேங்குதுன்னு கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பதி லட்டுல தான் அந்த உயிர் இருக்குதுன்னா திருப்பதி லட்டுல தான் உயிர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த உயிருக்கு அந்த லட்டு வந்து கிடைச்சாதான் அந்த உயிர் போகும். மண்ணு மேல உயிர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மண்ணோட எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணியில கொஞ்சம் கரைச்சி அந்த உயிருக்கு கொடுப்பாங்க.
எந்த மண்ணு அந்த மேல எந்த மண்ணு மேல ஆசைப்பட்டாங்களோ அந்த மண். இல்லைன்னா யாராவது பிடிச்சவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பிடிச்சவங்களை பார்த்தா உயிர் போயிடும், முடிஞ்சு போச்சு. அந்த உயிர் எதை நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த மனம் எங்கே வியாபித்து இருக்கிறதோ அது வரைக்கும் உயிர் பரவி இருக்கும். அதனாலதான் சில பேருக்கு உயிர் டக்குன்னு போகாது, போகவும் போகாது. அது எது மேல இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த உயிர் எது மேல இருக்கணும்? மண்ணு மேல இருக்குதா, இல்ல பொண்ணு மேல இருக்குதா, இல்ல பெண்ணு மேல இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப இந்த மனம் எவ்வளவு தூரம் வாயு வேகமோ மனோவேகமோ போகுது இல்லையா? அப்ப அந்த மனம் எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கு அவ்வளவு தூரம் மூச்சு நம்ம உடம்புல வேலை செய்யும். இப்ப சொல்லுங்க, உங்க மூச்சோடைய அளவு நீங்க நினைக்கிற பொருளை பொறுத்து தான். உங்களுடைய மூச்சோடைய அளவு நீங்க நினைக்கிற சிந்திக்கிறத ஆலோசிக்கிற பொருளை பொறுத்து தான். நீங்க எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள், அவ்வளவுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆவ. இது விவேகானந்தர் சொன்னது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அப்ப இந்த சூத்திரம் எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப உதாரணத்துக்கு எல்லாம் வல்ல இறைவனையும் ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுங்களேன். நினைக்கிறவன் பற்றற்றானை பற்றும் போது பற்றற்றானுடைய குணம் இவனுக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும் இல்ல? அப்ப நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். சதா ஒருத்தன் இறைவனையே துதிக்கிறான்னா அப்ப இறைவனையே ஒருத்தன் நினைக்கிறான்னா இறை ஆற்றல் அவனுக்கு வந்துதானே ஆகணும். நாம எல்லாம் இரும்புதான், சாமி காந்தகம், அவர் மேக்னெட், இந்த உலகத்தினுடைய மையம், 14 லோகத்துக்கும் மையம். அவர் ஆதி பிரான், ஆதியும் அந்தமற்றவர். அப்படிப்பட்ட இறைவனை ஒருத்தன் நேசிக்கிறான்னா அப்ப நேசிக்கிறவன் என்ன ஆவான்? அவன் அதுவாகவே ஆவான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அப்போ நம்முடைய நினைவு யார் மேல இருக்கணும்? நினைப்பவர் மனம் கோயிலா பனைக்கை மும்மத வேடம் முறித்தவன், பனைக்கை மும்மத வேடம் முறித்தவன், நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவன், பனைக்கை மும்மத வேடம் முறித்தவன், வேடம் முறித்தவன், நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, தினைத்தானை பொழுதும் மறந்து உய்வனோ, அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, அம்பல கூத்தனை, தினைத்தானை பொழுதும் மறந்து உய்வனோ, மறந்து உய்வனோ, மறந்து உய்வனோ. அப்ப இந்த பாட்டுல பனைக்கை மும்மத வேடம் முறித்தவன், நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவன். அப்போ நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவன். அப்ப யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மனம் யார் உட்கார்ந்துருந்தாங்க? இறைவனே உட்கார்ந்துடுறாரு. அப்போ நினைவு யார் மேல இருக்கணும்னா நிலையில்லாத பொருள் மேல இல்லாம நிலையான இறைவன் மேல நம்ம பிடிச்சிட்டோம்னா, சாமி மேல வச்சிட்டோம்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மலிக்கு அவனை பிடிச்சிட்டோம்னா நாம இரும்புதான், அவன் காந்தகம். அப்ப இரும்பும் காந்தகம் ஒன்னா சேரும் போது துரும்பு பிடிச்சி போக வேண்டிய நம்ம உடம்பு, துரும்பு பிடிச்சி தேஞ்சி அழியக்கூடிய நம்ம உடம்பு என்ன ஆகும்னா காந்தகத்தோட கலந்துரும். அப்ப காந்தகத்தோட கலக்கும் போது என்ன வரும்? இறைநிலை நமக்கு கிடைக்கும்.
இறைநிலை நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன்னா யார நம்ம நினைக்கணும்ன்ற பாட்டை நமக்கு ஞாபகப்படுத்துறார் திருமூலர். அதாவது செத்து போறன்றது தெரியும், தேஞ்சு அழிய போறன்றது நல்லா தெரியும், ஒரு நாளைக்கு மரணம்ன்றது உறுதி நல்லா தெரியும். ஆனா இப்படி தெரிஞ்சும் இந்த மனம் என்ன பண்ண தெரியும், ரொம்ப நாளைக்கு இருக்க போறன்ற மாயை கொண்டாந்து வைக்குதா இல்லையா? ஒரு ஒரு மாயை கொண்டாந்து வைக்குதா இல்லையா? அதான் மறைப்பு. அந்த மறைப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா? அந்த சாகாத கலையை கத்துக்கணும். தேஞ்சி அழிய போறன்னு நல்லா தெரியுது. அப்படி தேஞ்சி அழிய போறதுக்கு முன்னாடி பிறப்பும் இறப்பும் இல்லாதவன பிடிச்சுக்குவோம், ஆதியும் அந்தம் இல்லாதவன நம்ம இறுக்கி பிடிச்சுக்குவோம், எல்லாம் வல்ல இறைவனை இறுக்கி பிடிச்சுக்குவோம். அதான் அந்த பாட்டு சொல்லுது, பனைக்கை மும்மத வேடம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, மறந்து உய்வனோ, மறந்து உய்வனோ. அப்படி திணைத்தான் என்ன ஒரு செகண்ட் கூட மறக்கூடாது சாமி. அப்படி மறந்து அவரு அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். உயிரில்லாத பொருளை நினைச்சுன்னா உயிரில்லாத பொருளை தான் ஆகும். கண்ட பொருளை நினைக்கக்கூடாது. கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு போது வஸ்துக்களை நினைச்சா நீ வஸ்துக்களாவே மாறிடுவ. அவ்வளவுதான். வேலை செய்யணும். அதுதான் குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்ல. அப்ப குரு உன்னை செதுக்குறாரு. நீ எதை நினைக்கணும்ன்றத வடிவமைச்சு கொடுக்க டிசைன் பண்றாரு. உன் உயிர் எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. யார் மேல இருக்கணும்? நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்ப யார் நினைக்க சொல்றாரு? இறைவன் நினைக்க சொல்றாரு. அப்ப அவங்கள நினைச்சோம்னா நமக்கு சதம் கிடைக்கும். சதம்னா ஒரு பரிபூரணம் கிடைக்கும். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நல்ல குருன்றவன் நம்முடைய அறியாமை நீக்குபவன், நம்முடைய இன்னோசென்ட், நம்முடைய அக இருள் தெளிவு. அந்த ஆளை பார்த்தவொடனே தெளிவு வரணும், மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கணும். அப்பா இந்த மனுஷனை பார்த்தவொடனே ஒரு சின்னதா கிளிக் ஆகுது, அது என்னன்னு தெரியணும். எங்கேயோ ஒரு வழி பிறகுது நமக்கு அப்படின்னு தெரியணும். எங்கேயோ நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது, நம்முடைய அறியாமை நீங்குது அப்படின்னு, அதுதான் நல்ல அடையாளம். எல்லாரும் குருவாயிட முடியாது. எல்லாருக்கும் அந்த பக்குவம் வந்துடாது. அப்போ 80 வயசு வரைக்கும் தீர்மானிச்ச அந்த திருமூல நாயனார் 60 வயசுல இருக்கிற அந்த வித்தையை சொல்லி கொடுத்த திருமூல எப்படி இந்த அளவு கண்டுபிடிச்சு திருமூல நாயனார் சொல்றாரு, 50 வயசு வரைக்கும் நீ இருப்பேன்னு சொன்னா அவன் மூச்சோடைய அளவு உனக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 8 விரல் அடி தான் இருக்கும். அப்ப மூச்சே வெளியே போகாம உள்ள வித்தையை நீ கத்துக்கினா நீ சாகாம இருக்கலாம் இல்லையா? சாதாரண மனுஷனுக்கு தான் இது பொருந்தும். சாதாரணமா சுவாசம் விடுறவனுக்கு, பிராணனை வீண் பண்றவனுக்கு இந்த இதெல்லாம் பொருந்தும். மனம் ஒடுங்கிருச்சுன்னா எல்லாம் ஒடுங்கிடும். நான் இப்ப என்ன சொன்னேன்? வாயு வேகம், மனோ வேகம் சொன்னேன். வீட்டை பூட்டிட்டு வீட்டை பூட்டின கையோட அந்த மனசு எங்க அந்த பூட்டினமா இல்லையான்னு மனசு இருக்குதோ அதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலயும் இந்த மனம் வெளியே போய் வியாபிச்சு பிராணனை வீணா செலவு செய்யுது. பாமரர்கள் நிலையில்லாத பொருளை விரும்பி அந்த நிலையில்லாத பொருள்களாகவே ஆகிவிடுகிறார்கள். குருநாதர் கிடைச்சவங்க நிலையான பொருளை, சாஸ்வதமான பொருளை இறுக்கி பிடிச்சு அவர்கள் கடவுளாகவே மாறிவிடுகிறார்கள். நடமாடும் தெய்வமாக மாறிவிடுகிறார்கள். நடமாடும் கோவிலுக்கு ஒன்றி நம்பருக்கு ஈகில்
நடமாடும் கோயிலுக்குன்னு அது ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, நீங்க நடமாடும் கோயிலுக்கு அடியாருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அது ஆண்டவனுக்கும் போய் சேரும். ஆனா ஆண்டவனுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் போய் சேரும். புறத்தே இருக்கிற கோயில்ல போய் நீங்க ஏதாவது அர்ச்சனை கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள இறைவனுக்கு மட்டும்தான் போய் சேரும், மத்தவனுக்கு போய் சேராது. அதே அடியாருக்கு கொடுத்தீங்கன்னா அடியாருக்கும் போய் சேரும், ஆண்டவனுக்கும் போய். அப்ப நடமாடும் தெய்வம் யாரு? நடமாடும் கோயில் யாரு? குரு உபதேசம் பெற்றவர்கள் எல்லாருமே நடமாடும் கோயில் தான். அந்த குரு உபதேசம் பெற்றவர்கள் எல்லாருமே நடமாடும் கோயில். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த உயிர், இந்த ஆன்மா ஆண்டவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவனை தெரிந்து கொண்டால், சரணாகதம் அடைந்து விட்டால் இந்த பாடல் பற்றி கவலை நமக்கு வேண்டாம். மூச்சு பத்தின கவலை நமக்கு வேண்டாம். என் மூச்சாகவும் பேச்சாகவும் என்னுடைய கண்ணாகவும் உயிராகவும் என் உயிரே என் உடலாகவும் என் மனமாகவும் என் உயிராகவும் என் மூச்சாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தான் இருக்கிறான் யார் ஒருத்தர் ஒப்படைச்சிட்டாங்களோ அவங்களுக்கு அதை பத்தின கவலை வேண்டாம். அவங்களுக்கு ஆயுளை பத்தின பயம் தேவையில்லை. சாமி பார்த்துக்கு வர அவ்வளவுதான். நீதான் ஒப்படைச்சிட்டீங்கல்ல. அடிக்கடிக்கு நான் அந்த கதையை அடிக்கடி சொல்லுவேன். குரு உபதேசம் பெறறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, குரு உங்க வாழ்க்கையில வந்த பிறகு வாழ்க்கையில இருக்க மறுமலர்ச்சி வேற. குருவை நீங்க பார்த்த பிறகு நடக்கிற வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் வேற. உபதேசத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, உபதேசம் பெற்ற பிறகு நீங்க அறிஞ்ச அந்த வாழ்க்கை, தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. அது ஒரு அறியாமை, இன்னோசென்ட். அகையிருள். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோம்? இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, எது தர்மம், எது அதர்மம், எது சத்தியம், எது அசத்தியம், எது கோயில், எது கோயில் இல்ல, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் அடியார், யார் அடியார் இல்ல, பகலு இரவு, இன்பம் துன்பம், சீர்தூக்கி பார்க்கிற அறிவு, தராசு, நீதி, நேர்மை, சத்தியம், மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள், எது தர்மம், எது அதர்மம், இது செஞ்சா என்ன விளையும், இதனுடைய விளைவு எங்க போய் முடியும், இந்த செயல் செஞ்சா நம்முடைய பொண்ணை பாதிக்குமா, இந்த செயலை செஞ்சா நம்ம புள்ள பாதிக்குமா, இந்த அறிவு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருநாமம், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அப்போ இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது தான் குரு. அவ்வளவுதான், டோட்டலா சரண்டர் ஆயிடணும். என்னுடைய உடலையும் உடம்பையும் மனசையும் உயிரையும், அவ்வளவுதான், என்ன தெளிவாக்கிட்டான் அவன், தெரிஞ்சு வச்சு. அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட நம்மள ஒப்படைச்சோம்னா உங்களை எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வச்சிருவார். அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய உச்சத்துல எங்க வைக்கணுமோ, எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க வச்சிருவார். அவ்வளவுதான். அற்ப பொருள்கள் மேல ஆசை போவாது. இயல்பாவே சீர்தூக்கி பார்க்கிற அறிவு வரும். தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். போக போக நல்லா பளிச்சுன்னு எல்லாமே தொலைக்கி வச்சா நல்லா தங்க மாதிரி தான் தெரியும். கவரிங் நகையும் ஒன்னா தான் தெரியும், தங்கமும் ஒன்னா தான் தெரியும் பாக்குறதுக்கு. எல்லாம் போக போக தெரியும், சாயம் வெளுக்கும் இல்ல, அது மாதிரிதான். தொலைக்கி வச்ச வெங்கல் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல பழுத்துரும், ஒரு மாதிரி ஆயிடும். தங்கம் 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 தான், தங்கம் தங்கம் தான். அப்போ குரு இல்லாத வித்தை. அப்போ இந்த 6 விரல் இடை 80, அதான் நம்ம மூக்குல இருந்து 6 விரல் இடை வரைக்கும் போச்சுன்னா 80 வயசு வரலாம் இருப்பேன்னு சொன்ன திருமூல நாயனார், இன்னொரு விரல் இடை கூடி போய் மூச்சு வந்ததுன்னா 60 வயசுன்னு சொன்ன திருமூல நாயனார், இன்னொரு விரல் இடை 8 வந்துருச்சுன்னா உனக்கு 50 வருஷம் தான் கேரண்டின்னாரு.
இன்னொரு விரல் எடை கூடி 9 விரல் எடை வரைக்கும் உன் மூச்சு போய் வருதுன்னு சொன்னா உன் ஆயுள் 33ன்னு சொல்றாரு. இந்த பாட்டை பார்த்து எல்லாரும் பயந்துட வேண்டாம். அப்போ ஒரு விரல் இடைன்னு கணக்கு பண்ணி நீங்க மூச்சை அளந்துக்கலாம் உட்காந்துருக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், சரணாகதம் பண்ணிடுங்கன்றேன். யார் உட்காந்து அளந்து நிற்க முடியும்? இதெல்லாம் 6 விரல் இடை, 7 விரல் இடை, 8 விரல் இடை, 9 விரல் இடை. ஆனா எவ்வளவு பெரிய ஞானம் இது, எவ்வளவு பெரிய ஞானம் இது. அது சாமி கிட்ட விட்டுருவோம். வாழ்நாள சாமி கிட்ட வாழ்தலே வழிபாடு 2 விட்டுருவோம். 2 விட்டுருவோம். அதை பத்தி எனக்கு கவலை வேண்டாம். ஐயோ இத்தனை விரல் அடி போகுது, அப்ப நான் 80 தான் இருப்பேனா, ஐயோ 70 தான் இருப்பேனா, நானு 60 தான் இருப்பேனா நானு, அப்போ கடவுளே அப்படின்னு பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ஒப்படைச்சிருவோம். 2 ஒப்படைச்சிருவோம். படைத்தவன் அவனே, அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். அடிக்கடி சின்ன கதை சின்ன ஒண்ணு இல்ல. ஒரு ட்ரெயின்ல ஏறுறீங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு 25 கிலோ அரிசியை நீங்க தூக்கிட்டு போறீங்க, சிப்பத்தை. ட்ரெயின்ல ஏறின பிறகு அந்த வெயிட் நீங்களே சுமந்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க ட்ரெயின்ல இருக்கவங்க. உபதேசம் பெறறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, உபதேசம் பெற்ற பிறகு இருக்கிற வாழ்க்கை வேற. உபதேசம் பெறறதுக்கு முன்னாடி நீங்க சுமந்தீங்க அந்த 25 கிலோ சிப்பத்தை. இப்பதான் ட்ரெயின் ஏறிட்டீங்கல்ல, ட்ரெயின் ஏறின பிறகு உங்களுக்கு சீட்டும் கிடைச்சிருச்சு, பக்கத்துல அந்த 25 கிலோ அரிசியும் பக்கத்துல வச்சிடலாம்ல. அப்ப கூட இருக்க சொல்ல மாட்டாரு, ஏன்பா நீதான் ட்ரெயின்ல ஏறிட்டல்ல, இன்னுமா அதை வெயிட் தலைமையில வச்சிருக்க பாரு, கொஞ்சம் கீழே இறக்கி வைப்பான்னு சொல்ல மாட்டாரு. ஆமா இல்ல, அப்படி இறக்கி வச்சுட்டுன்னா உனக்கு பாரம் குறைஞ்சிடும். அதான் குருநாதர். அந்த ட்ரெயின் தான் குருநாதர். அப்ப குருவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை, உன் சும எல்லாமே நீதான் நான் என்ற அகங்காரத்துல சுமந்துன்னு இருந்த. குருவை என்னைக்கு சந்திச்சியோ அன்னைக்கே நீ ட்ரெயின் ஏறிட்டேன்னு அர்த்தம். இலக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது, உனக்கு வழி கிடைத்து விட்டது, உன்னுடைய வாழ்க்கையில் வழி கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், தெளிவு கிடைச்சிருச்சு. நீ எதை அடையணுன்றது குரு தீர்மானிச்சிட்டாரு. அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. உன் வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ணிடுவார். உன் வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ணிடுவார். இதான் அந்த ரகசியம். அப்போ ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை வேற, ட்ரெயின் ஏறின பிறகு ஒரு வாழ்க்கை வேற. அப்போ நான்ன்றது சுமந்து இருந்தது, இப்ப நான்ன்றது தூக்கி இறக்கி வச்சிட்ட பிறகு இறைவன் சுமக்கிறார். அப்ப ஏற்கனவே இறைவன் தான் சுமந்து இருந்தாரு. இடையில வந்த நான் என்ன பண்ணிடுச்சு, நம்மள கண்ணை மறைச்சிருச்சு. ஆணவம் கண்மம் மாயின்ற மாயை நம்மள மறைச்சிருச்சு. குரு வந்தாரு, இந்த 3த்தையும் எடுத்து விட்டாரு. எடுத்து விட்ட உடனே ட்ரெயின்ல அழகா ஏத்திட்டு நம்மள என்ன பண்ணிட்டாரு, ஒரு விடுதலை கொடுத்தாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஏறின உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த ஆயுள் பத்தின பயம் நமக்கு தேவையில்லை. குரு காப்பாத்துவார். அறுபரத்தில் ஒருவன் குருபரனா இறங்கி நம்மளை காப்பாத்துவார். போதுமா? அதனால ஆயுள் பத்தின பயம் நமக்கு தேவையில்லை. ஆயுள் பரீட்சை என்ற தலைப்புல திருமூல நாயனார் ஒரு அளவும் விஞ்ஞான அடிப்படையில அளந்து சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். நமக்கு அந்த பயம் வரக்கூடாது, நமக்கு அந்த பயம் வரக்கூடாது. அப்போ அந்த உபதேசம் வாங்கி சுவாசத்தை மூக்கு வழியா சுவாசிக்காம தொண்டைக்குழி வழியா சுவாசிக்கிற பெரிய உன்னதமான அந்த சாகா கலைய குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். அதுதான் சாகா. அதாவது வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு அங்க இருக்கு. எவ்வளவு பெரிய உன்னதமான கலை தெரியுமா? கடை விரித்தேன் கொல்வார் இல்லைன்னு வள்ளலார் சொன்னார். இப்போ ஞானிகள் சித்தன்மார்கள் எல்லாரும் தயாரா தான் இருக்கிறாங்க சத்தியத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறாங்க? இறைவனை தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறாங்க? இறைவனுடைய சொரூபமாக மாறணும் எத்தனை பேர் ஆர்வம்? அதான் சொன்னேன், எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அப்ப எதை நினைக்கணும்னு அந்த பாட்டு பாடி காமிச்சேன் நான். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்ப யார் நினைக்கிறோமோ பற்றற்றானை பற்றி நிக்கணும். அவனை பிடிச்சிட்டோம்னா ஆயுளை பத்தின நமக்கு பயம் தேவையில்லை. அப்ப பக்தியால் நாம் வென்று விடலாம். இந்த உலகத்தை பக்தியால் வென்று விடலாம். இந்த கலியுகத்தை சரியையாலோ கிரியையாலோ யோகத்தாலோ ஞானத்தாலோ பண்ண முடியாத ஒரு விஷயத்த பக்தியால் செய்து விடலாம். பக்தி வைராக்கியத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் சூத்திரம். ஐயோ சரியை செய்ய முடியலையே, என்னால கிரியை பண்ண முடியலையே, என்னால யோகத்துல உட்கார முடியலையே,
என்னால ஞானத்தை பயிற்சி செய்ய முடியலையேன்னு வருத்தமா இருக்கா? இல்ல, வேண்டாம். அம்மை அப்படியே உள்ள எம்பெருமான்கிட்ட வேண்டி, அப்பா இதுதான் என்னால முடியும், என்னால இவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் அப்படின்னு யார் ஒருத்தர் சரணாகதம் அடைஞ்சு ஒப்பு கொடுத்துறாங்களோ அவங்களுக்கு சாமி அத்தனையும் செய்யறாரு. அதான் இந்த கலியுகத்தை இப்ப இருக்கிற சூழலை எப்படி வெல்ல முடியும்னா பக்தியால தான் வெல்ல முடியும். பக்தி வைராக்கியம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. அப்போ இந்த பாட்டு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படாம, ஆயுள் 60, 70, 80 ரொம்ப மூச்சு எல்லாருக்கும் போற அளவு இருக்குது, அந்த அளவு பார்த்துக்குங்க. அதை பார்த்து ரொம்ப பயந்துடாதீங்க. இந்த அளவெல்லாம் விட்டுட்டு நீங்க சுவாசத்தை உள்ள ஒடுக்கிற வித்தை மனத்தினுடைய வேகத்தையும் வாயுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்தி இந்த மனசை கொண்டு போய் எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி பிராணாயாமத்தை கத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயுள் பத்தின பயம் தேவையில்லை. நீங்கள் சாகா கலையை கற்றுக்கொண்டு விடலாம் அப்படின்ற ரகசியத்தை சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, இந்த பாடலை நமக்கு சமர்ப்பித்து ஆயுளினுடைய அளவை சொன்ன திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அம்மையப்பருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. இந்த பாட்டை இன்னொரு முறை படிச்சிடுறேன், அப்புறம் அது குறையா இருக்கக்கூடாது. இவ்வகை எட்டும் இடம்பெற ஓடிடில் அவ்வகை 50 என்ன அறியலாம் செவ்வகை 9 சேரவே நின்றிடின் முவ்வகையாமது 33 8 விரலடை வரல மூச்சு போச்சுன்னா 50 வயசு வரைக்கும் கேரண்டினாரு. அதே 9 விரலடை வரல மூச்சு போச்சுன்னா 33 வயசு வரல தான் உயிர் இருக்குன்ற கேரண்டியை சொல்றாரு. அது உலகத்தாருக்கு, வெளியில மூச்சு விட்டுறவங்களுக்கு தான் நம்ம. யார் ஒருத்தர் பக்தியால மனசால எம்பெருமான நினைச்சு மனசை ஒடுங்கன்னு செஞ்சாங்களோ, பக்தியால ஒடுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வெளியே போகாது. மூச்சே வெளியே போகலன்னா அவங்களுக்கு ஆயுள் கேரண்டின்னு அர்த்தம். சாகாத கலைக்கதை. அப்போ குருநாதர் மூலியமா அந்த வித்தைய சுவாசத்தை உள்முகமா செலுத்துற அந்த வித்தையை நம்ம கத்துக்கணும். அப்படி கத்துக்கணும்னா பெரும் பேரு அடையலான்ற உண்மையை சொல்லி வந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 6 மணிக்கு 7 மணிக்கு பிறகு 9:50 உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.